ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனலைஸ் பண்ணுற வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ அப்டேட்டோட வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம ஃபாரெக்ஸில் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கமோடிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து நான் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நம்ம டீமுக்குன்னு இப்போது இதுக்குன்னு ஒரு டிஸ்கார்டு வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணி லைவாகவே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ யூடியூப்பில் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பை ஆகும், இங்கே செல் ஆகும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து லைவாகவே அங்கே வந்து சார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எந்தெந்த ஸ்டாக்கில் இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கமோடிட்டி, கோல்டு, கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ட்ரேடு கிடைக்கும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சரிங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேங்களா? எந்த ஒரு பேவும் கிடையாது. பே பண்ணி வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஃப்ரீ தான். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, நான் சொல்கிற ப்ரோக்கரில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிவிட்டு வந்து டிஸ்கார்டில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன். சரிங்களா? அதில் இந்தியன் மார்க்கெட் நம்ம பண்ணுறோங்க. என்னென்னா, கமோடிட்டி, ஸ்டாக்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே சார்ட் அப்டேட் பண்ணிடுவோம். அது பார்த்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மாடலாக இருந்தாலும் சரி, எஸ்எம்சி மாடலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதில் போனீங்கன்னா ஸ்டாக்ஸ், ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். சரிங்களா? அது வந்து நீங்கள் என்ன ஸ்டாக் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் போய்ட்டு அப்டேட்ஸை பார்த்து நீங்கள் வந்து டைரெக்டாக என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கினாலும் சரி, இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே நமக்கு வந்து ஒர்க் ஷாப் நடக்கும். நம்ம லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வர வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், எங்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம என்டர் ஆக போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? சாட்டர்டே ஈவினிங் 6:00 அந்த சாட்டர்டே வந்து நான் டைமிங் சொல்லிடுவேன். அதில் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே. ஓகேங்களா? எப்போ வந்து எல்லோரும் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து சிங்கிளாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, அது சிங்கிளாக பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நான் மட்டும் அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பை ஆகுமா, செல் ஆகுமான்ட்டு அங்கே எல்லாருமே வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்லி அதில் நமக்குன்னு ஒரு ஃபைட் ஒன்று நடக்குங்க எனக்கு. ஓகேங்களா? இது பை ஆன ரீசன், செல் ஆகிறதுக்கு ரீசன் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபைட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுப்போம். அந்த டிசிஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் நான் வந்து சார்ட் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்களும் சார்ட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை பார்த்து நம்ம ஒரு டீம் அப்பாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிற ப்ரோக்கரில் மட்டும், ஆலிஸ் ப்ளூ அப்படின்ற ப்ரோக்கரில் மட்டும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரேடுக்கு வந்து கண்டிப்பாக மற்ற ப்ரோக்கராக இருந்தால் ஒரு ₹20 ₹30 வரைக்கும் எடுப்பாங்க. ஆனால் ஆலிஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ₹15 எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் எனக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? இதனால் எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, ஒரு டிஸ்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரேட் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பை பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். உங்களை வந்து நாங்கள் டிசிஷன் வந்து சொல்கிறோம், நீங்கள் அங்கே ட்ரேட் பண்ணுங்க. அது ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பேமெண்ட் வாங்கினா தான் எங்களுக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு பேமெண்ட் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ₹15 அந்த ஆலிஸ் ப்ளூன்ற புரோக்கர் வந்து ₹15 எடுப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு புரோக்கரா இருந்தாலும் சரி எடுப்பாங்க. ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ₹30, ₹20, ₹25 அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆலிஸ் ப்ளூ வந்து ₹15 எடுக்கிறாங்க. ₹15 எடுக்கிறாங்க. ஆலிஸ் ப்ளூ தான் கம்மியா எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ₹15ல எனக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்துரும். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு ட்ரேட் பண்ற இதுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்துரும். ஸோ அத வந்து நான் உங்களோட ஃபீஸா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஓப்பனாவே சொல்றேன்.
சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ரூ. 15 எனக்கு ஒரு ரூ. 4 ரூ. 5 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடும். அதை நான் வந்து ஒரு ஃபீஸாக கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ நான் அங்கே ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றப்போ நான் ஹெவியாக என்ன ஹார்ட் ஒர்க் போடுவேன். ஓகேங்களா? அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே கமோடிட்டி இல்லைனா எனக்கு பர்சனலாக கூட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து சாட் பண்ணுங்கள். இந்த இது அனலைஸ் பண்ணுங்கள், இதை அனலைஸ் பண்ணுங்கன்ட்டு. அது பார்த்து நான் எல்லாமே அதுக்குன்னு ஒரு தனியாக செட் பண்ணிவிட்டு டீம்கிட்ட எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே ஒர்க் ஷாப் நடக்கும். அதுவும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து எவ்ரி சாட்டர்டே டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? புதுசாக வரவங்களா இருந்தாலும் சரி, ஓல்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகலாம், எப்படி வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நான் லைவாகவே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் அங்கேயே கிளியர் பண்ணுவேன். ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி போகலாம் அப்படின்றதும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். நான் பிளாக்ஸ் வந்து சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஒரு இப்போ எப்படின்னா ஒரு அனலைஸ் பண்ணும்போது ஒரு 2 சப்ளை இருக்குது, 3 சப்ளை இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த சப்ளைலேருந்து செல் ஆக போகுது. ஓகேங்களா? அந்த 3 சப்ளைல ஒரு சப்ளைலேருந்து தான் கண்டிப்பாக செல் ஆகும். சரிங்களா? அந்த ஒரு சப்ளை வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? எந்த சப்ளை ஒர்க் அவுட் ஆகுது? செல்லுக்கு வந்து எந்த சப்ளை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஒர்க் அவுட் ஆகிற சப்ளையை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது பேர் தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி அதில் ஸ்கில்லாக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களை மேக் பண்ண வச்சு நான் உங்களை வந்து ஸ்கில் பண்ணிடுவேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஈஸியாக போய்க்கலாம். ஸோ இது லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க போகிறது கிடையாது. லைஃப் லாங் டிஸ்கார்ட் இப்படியே ரன் ஆகும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆலிஸ் ப்ளூவோட லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் டெலகிராம் லிங்க் இருக்கும். பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர வச்சு ஒரு குரூப்பாக ஒரு விர்ச்சுவல் குரூப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டாக்ஸும் கமோடிட்டியும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எது இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ் எது இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணாலும் சரி, நாங்களே கன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் வந்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு. சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகேங்களா? அந்த டிஸ்கார்டுன்ற மெத்தட் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நல்லா நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1லேருந்து இந்த டிஸ்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இருந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் சன்ஸ் அண்ட் ட்ரேடிங் அகாடமி. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.